இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒரு முக்கியமான பொருள் தாங்க வந்து இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, மாமா வந்து தேங்காய் எண்ணெயும், கடலை எண்ணெயும் போய் ஆட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து ஒரு குட்டியா எண்ணெய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நான் நல்லெண்ணெய் மட்டும்தான் அரைச்சேன். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் பியூராக இருந்தால் எல்லாருமே வாங்கிக்குவாங்கங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, சரி நமக்கு தான் வந்து கல்லாப்பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு பித்தளை படியையும் நான் வெத்தலை பொட்டி வச்சுருந்தேன் இல்லையா? அதையும் சரி ஓகே இது சுத்தப்படாது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அந்த டேபிள் மாதிரி கேஸ் டேபிள் மாதிரி நம்ம ட்ரா வச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்க போனோம். பக்கத்துலேயே பார்த்துக்கோங்க, அந்த அலெக்ஷனா வந்து அவங்க ஓனாகவே செஞ்சு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு அவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விருப்பத்தின் ஏற்பபடி அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா, அது வந்து கம்ப்யூட்டர் டேபிள். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து நம்ம தேவைன்னா கீழே வந்து ஒரு கீபோர்டு வைக்கிறது மாதிரி வச்சுக்கிறலாம். என்னோடய பர்பஸ்க்காக வந்து நான் வந்து இந்த கீபோர்டு ட்ரா ஒன்று கேட்டிருக்கேன். அதை செஞ்சு தரேன்னு இருக்காங்க. ஏன்னா அதில் நம்ம நோட்டெல்லாம் வச்சு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறலாமே, அதுக்கு தான். இந்த ட்ராவெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்னாங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சந்து போயிடுவீங்க. ஆக்சுவலாக நான் வாங்கினது இப்போ மாமா பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா, இது இல்லை, இதே மாதிரி தான் இன்னொன்று பார்த்துக்கோங்க நான் ஆர்டர் பண்ணேன். இது ஒரு மாதிரி வந்து மில்ட்ரி க்ரீனில் இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கு அப்படி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு சரி எடுக்கிறோம் வீடியோவை வந்து சரி நீங்களும் பார்ப்பீங்களா அப்படின்றது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ. அதாவது இந்த பீரோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல்ஸில் வந்து வார்ட்ரோப் இருக்கும் இல்லையா, என்ட்ரன்ஸில் ஓப்பன் பண்ணோன்னே வார்ட்ரோப்ஸ் இருக்கும். அந்த மெத்தடு தான். ரொம்பவே இது 7500 சொன்னாங்க இந்த பீரோ. அதுக்கப்புறம் இது வந்து 8500ங்க. அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்த பீரோவுக்கும் இதுக்கும் சீக்கிரமே ஒரு பீரோ வாங்கினோம். வருஷம் 14 ஆகுது. இன்னும் ஒரு பீரோலேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிச்ச துணியெல்லாம் நான் சோஃபாவில் வச்சுக்கிட்டு இருக்கேங்க. 2 பேருனால அப்படியே சோஃபாவில் தான் கிடக்குது. சரி ஓகே, நீ அடுத்து பார்த்து வாங்கிக்கிறோன்னு இருந்துட்டேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்களா, பூஜா ரூம்ஸ் தான் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து 6 to 7 சரி சுக்கர ஓரையில் போய் நம்ம வந்து டேபிளை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் மாமா போயிருந்தாங்க. அப்புறம் அந்த அண்ணாவே வச்சு கொண்டு வந்துட்டாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு ஓம் முருகா வெற்றி வேலை போட்டு லாபம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இது வரவும் தான் கடைக்கே ஒரு கலையே வந்துச்சுங்க.